இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மலாக்காவில் மூவர் சுடப்பட்ட சம்பவம் மீதான விசாரணை நியாயமாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் இருக்கும் அன்வார். மலாக்காவில் மூவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணை முறையாகவும் மற்றும் வெளிப்படைத்தன்மையாகவும் இருக்கும் என போலீஸ் தனக்கு உறுதி அளித்துள்ளதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். கடந்த மாதம் மலாக்கா போலீஸ் 3 ஆடவர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பான புக்கிட் அமானின் விசாரணை அறிக்கை சட்டத்துறை தலைவரின் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக இன்று அன்வார் மேலவையில் கூறினார். இந்த விவகாரத்தில் எந்த ஒரு தவறு நடந்திருந்தால் அது சகித்துக் கொள்ளப்படாது என மேலவையில் செனட்டர் அமீர் கஷாரி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது பிரதமர் இத்தகவலை வெளியிட்டார். அதே வேளையில் தங்கள் கடமைகளை செய்வதில் எல்லை மீறும் போலீஸ் துறையினருக்கும் புறக்கணிக்க கூடாது, குற்றவாளிகளுக்கும் பதிலளிக்கும் விதமாக பொருத்தமான பலத்தை பயன்படுத்துபவர்களுக்கும் இடையில் வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் உள்ளது. அதனால் தான் போலீஸ்காரர்கள் தங்கள் பொறுப்புகளை சட்டத்தின்படி நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என அன்வார் சுட்டிக்காட்டினார். அதிகாரிகள் செய்யும் எந்த ஒரு தவறான நடவடிக்கைகளையும் நடத்தையையும் புகார் அளிக்க பொதுமக்கள் சுயேட்சை போலீஸ் ஆணையம் மற்றும் அமலாக்க மேற்பார்வை அமைப்புகளை அணுகலாம் என்றும் அன்வார் கூறினார். இவ்வாண்டு 14.55 பில்லியன் ரிங்கெட் வருமான வரி உரியவர்களுக்கு திருப்பி செலுத்தப்பட்டது. உள்ளதை விட கூடுதலாக வருமான வரி செலுத்துபவர்களுக்கு இவ்வாண்டு 14.55 பில்லியன் ரிங்கெட் தொகையை உள்நாட்டு வருவாய் வாரியமான LHDN திருப்பி செலுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு ஒப்பிடுகையில் இது 17.5 விழுக்காடு உயர்வாகும் என நிதித்துறை துணை அமைச்சர் லிம் ஹுயிங் தெரிவித்தார். இது 3.47 மில்லியன் வரி செலுத்துனர்களை உட்படுத்தியுள்ளது. அவர்களில் 3.3 மில்லியன் பேருக்கு பணம் முழுமையாக திருப்பி செலுத்தப்பட்டுவிட்டது. அதற்கான தொகை 13 பில்லியன் ரிங்கிட்டை கடந்துள்ளதாக அவர் சொன்னார். தனிநபர்கள், குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் பணப்புழக்க சவால்களை எதிர்கொள்ளும் வணிகங்களுக்கு பணம் திருப்ப செலுத்தப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக நிலுவையில் உள்ளவர்களுக்கு வரி பணத்தை திருப்ப செலுத்துவதற்கே முன்னுரிமை வழங்கப்படுகிறது. அதுவும் கணக்கு தணிக்கைக்கு முன்பே அவற்றை திருப்ப செலுத்தும் நடைமுறை பின்பற்றப்பட்டதாக துணை அமைச்சர் மேலவையில் தெரிவித்தார். ஜாலான் குச்சமாய் லாமா விபத்தில் மோட்டார் சைக்கிளோட்டி பலி, டேஷ்கேம் உரிமையாளரை போலீஸ் தேடுகிறது. டிசம்பர் 8ஆம் தேதி கோலாலம்பூர் ஜாலான் குச்சாய் லாமா சாலையில் நிகழ்ந்த கோர விபத்து குறித்து விசாரணைக்கு விபத்தை பதிவு செய்த டேஷ்கேம் உரிமையாளரை போலீஸ் தேடுகிறது. விடியற் காலையில் ஸ்ரீ பெட்டலங்கில் இருந்து பழைய கில்லான் சாலை நோக்கி சென்ற ஹோண்டா சிட்டி காரால் மோதப்பட்டு ஹோண்டா RS 150 மோட்டார் சைக்கிளோட்டி படுகாயம் அடைந்தார். மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட அந்த 25 வயது இளைஞர் மறுநாள் காலை உயிரிழந்தார். 38 வயது காரோட்டியும் விபத்து குறித்து போலீசில் புகார் செய்தார். இந்நிலையில் அவரின் வாக்குமூலத்தை பதிவு செய்த போலீஸ் விசாரணை அறிக்கையை நிறைவு செய்யும் நிலையில் உள்ளது. இதற்கு விபத்துக்கு பிறகு வைரலான டேஷ்கேம் பதிவு அவசியமாவதாக கோலாலம்பூர் போலீஸ் கூறியது. எனவே சம்பந்தப்பட்டவர்கள் முன்வந்து விசாரணைக்கு உதவுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மரணம் அடைந்த முகமது ஹரிஷ் ஐமான் மாட் சாஹித் 1 மாதத்திற்கு முன்புதான் திருமணம் செய்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொலைபேசி மோசடியில் 3,25,800 ரிங்கெட் பறிகொடுத்த ஆசிரியை. தெலங்கானா பெசூட்டில் 44 வயது ஆசிரியை ஒருவர் போலி கைபேசி அழைப்பை உண்மை என நம்பி 3,25,800 ரிங்கிட் பணத்தை இழந்துள்ளார். அவரை தொலைபேசியில் அழைத்த மோசடி கும்பல் தங்களை நேஷனல் ஸ்கேம் ரெஸ்பான்ஸ் சென்டர் அதிகாரிகள் என கூறிக்கொண்டதோடு பண மோசடி வழக்கில் அவர் சிக்கியுள்ளதாகவும் அச்சுறுத்தியது. இதனால் பயந்து போன அம்மாது அதிலிருந்து தப்பிக்க நவம்பர் 6 முதல் 3 வங்கி கணக்குகளுக்கு மொத்தமாக 3,25,800 ரிங்கிட் பணத்தை அனுப்பினர். அதன் பிறகே அது ஒரு மோசடி என அவருக்கு தெரிய வந்து போலீசில் புகார் செய்தார். இந்நிலையில் சந்தேகமான அழைப்புகளுக்கு தனிப்பட்ட வங்கி விவரங்களை பகிர வேண்டாம், சந்தேகம் இருந்தால் நேரடியாக அதிகாரப்பூர்வ அமைப்பை தொடர்பு கொள்ளுங்கள் பொதுமக்களுக்கு மீண்டும் போலீஸ் நினைவூட்டியுள்ளது. சிட்னி கடற்கரை துப்பாக்கிச் சூட்டில் வீரத்துடன் ஆயுதத்தை பறித்த ஆடவருக்கு குவியும் நிதி இதுவரை 1.1 மில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளது. ஆஸ்திரேலிய சிட்னியில் உள்ள பாண்டி கடற்கரையில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டின் போது கொலையாளியின் மீது பாய்ந்து சுடும் ஆயுதத்தை பறித்து ஹீரோவான ஆடவர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்.
43 வயது முஸ்லிம் தந்தை அகமது அல் அகமது துப்பாக்கி ஏந்தியவனை தைரியமாக எதிர்த்து ஆயுதத்தை பறித்தார். அப்போது மற்றொரு தாக்குதல்காரன் அவரை 2 முறை சுட்டதால் கையில் காயம் ஏற்பட்டது. இந்த தாக்குதல் ஆஸ்திரேலியாவில் கடந்த 30 ஆண்டுகளில் நிகழ்ந்த மிகப்பெரிய துப்பாக்கி சூடாகும். மொத்தம் 15 பேர் இதில் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் உண்மையான ஹீரோ என ஆஸ்திரேலிய பிரதமர் முதற்கொண்டு அனைவரும் அந்த அகமதை பாராட்டி வருகின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூட அவரை மிகுந்த தைரியசாலி என புகழ்ந்தார். அவருக்கான பொதுமக்களின் நன்கொடையும் ஒரே நாளில் 1.1 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலரை கடந்துள்ளது. கோடீஸ்வரர்களும் நிதி வழங்கி வருகின்றனர். மருத்துவமனைக்கு வெளியே மக்கள் மலர்கள் வைத்து மரியாதையும் செலுத்தினர். தன் உயிரை பணயம் வைத்து அகமதின் தைரியம் மதம், இனம், நாடு என எல்லாவற்றையும் தாண்டி மனிதநேயத்தை சின்னமாக மாற்றி உள்ளதாக பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தலைக்கவசத்தால் குழந்தைகளை தாக்கிய ஆடவன் கைது. நேற்று சபா கோத்தகினபாலுவில் உள்ள வணிக வளாகம் ஒன்றில் குழந்தைகள் சிலரை தலைக்கவசத்தால் அடித்து காலால் உதைத்த காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை தொடர்ந்து போலீசார் சம்பந்தப்பட்ட ஆடவனை கைது செய்துள்ளனர். குழந்தைகளுக்கு காயம் ஏற்படுத்தும் நோக்கில் அவர்களை அடித்து துன்புறுத்தியதாக வந்த புகாரின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக காசிமுடா மாவட்ட காவல்துறை தலைவர் தெரிவித்தார். குற்றவாளி வேண்டுமென்றே காயம் ஏற்படுத்தும் நோக்கில் ஆபத்தான ஆயுதத்தை பயன்படுத்தியதால் போலீசார் இந்த வழக்கை குற்றவியல் சட்டத்தின் கீழ் பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் இச்சம்பவம் தொடர்பான தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் கூடுதல் தகவல் அறிந்தவர்கள் உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்தை அணுக வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கிபான் குரங்குகளை இந்தியாவுக்கு கடத்தும் முயற்சி தோல்வி. உள்ளூர் பெண் கைது. நீண்ட கைகளை கொண்ட குரங்கினமான 2 கிபான் குரங்குகளை இந்தியாவுக்கு கடத்தும் பெண் ஒருவரின் முயற்சி KLIA-வில் முறியடிக்கப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணி அளவில் கோலாலம்பூரில் இருந்து மும்பைக்கு புறப்படவிருந்த 38 வயது பெண்ணின் பயண பெட்டியை பரிசோதனை செய்த போது எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனமான AKPS அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். உள்ளே வெள்ளை நிறத்திலான 2 கிபான் குரங்குகள் உயிரோடு இருந்தன. 6000 ரிங்கிட் மதிப்பிலானவை என கூறப்படும் அந்த குரங்குகள் பறிமுதல் செய்யப்பட்டு அப்பெண்ணும் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டார். 2010 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், அழிந்து வரும் உயிரினங்கள் மீதான 2008 அனைத்துலக வர்த்தக சட்டம் ஆகியவற்றின் கீழ் அவர் விசாரிக்கப்படுகிறார். பறிமுதல் செய்யப்பட்ட குரங்குகள் பெரிகலித்தான் எனப்படும் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டன. கள் மற்றும் கேத்தும் போதை நீர். அம்னோ மாய்கா இளைஞர் பிரிவுகளிடையே அனல் பறக்கும் அறிக்கை மோதல். நாங்கள் கள் குடிக்கிறோம் என்றால் நீங்கள் கேத்தும் போதை நீரை குடிக்கிறீர்களா என மாய்கா இளைஞர் பிரிவு தலைவர் கே அரவிந்த் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சாலேவை காட்டமாக கேட்டுள்ளார். அவ்விரு கட்சிகளுக்கும் இடையில் நீடிக்கும் அனல் பறக்கும் வாய் தகராறின் அடுத்த கட்டமாக அரவிந்த் அந்த அறிக்கை விட்டுள்ளார். இவை அனைத்தும் ஞாயிற்றுக்கிழமை IPF கட்சியின் ஆண்டு பொதுக்கூட்டத்தை தொடக்கி வைத்து உரையாற்றிய அம்னோ தலைவர் டத்தஸ்ரீ அகமது சாஹித் ஹமீதி மாய்காவுக்கு அதிகார போதை என பேசியதை அடுத்து தொடங்கின. மாய்கா பகலில் ஒன்றும் இரவில் ஒன்றும் பேசுகிறது என சாஹித் சாடியிருந்தார். அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து சாஹித் தான் தேர்தலுக்கு முன் நோ DAP நோ அன்வார் என்று முழக்கமிட்டு தேர்தலுக்கு பிறகு அதே DAP மற்றும் அன்வாருடன் முதல் ஆளாக கூட்டணி அமைத்தவர் என்று அரவிந்த் சாடினார். ஆக அதிகார போதையும் மணிக்கொரு முறை மாற்றி பேசும் குணமும் இருப்பது எங்களுக்கா உங்களுக்கா என அம்னோவை அரவிந்த் விளாசினார். ஜனவரி 1 முதல் தெலங்கானாவின் புகழ்பெற்ற பாலத்தில் கனரக வாகனங்களுக்கு தடை. ஜனவரி 1ஆம் தேதி முதல் கோலத்தெலங்கானாவின் சின்னமான டிராபிரிட்ஜ் பாலத்தை பயன்படுத்த கனரக வாகனங்களுக்கு தடை விதிக்கப்படும். 3.5 மீட்டருக்கும் குறைவான உயரமுள்ள வாகனங்கள் மட்டுமே அந்த பாலத்தின் பயணம் செய்வதற்கு அனுமதிக்கப்படும். லோரிகள், ட்ரெய்லர்கள் மற்றும் சுற்றுலா பேருந்துகள் போன்ற 5 டன் அல்லது அதற்கும் மேற்பட்ட எடையுள்ள கனரக வாகனங்களை தடுக்க உயர கட்டுப்பாட்டு தடை நிர்மாணிக்கப்படும் என்று ப்ராப்பர்ட்டி சென்ட்ரியான் பிரகத் தலைமை நிர்வாக அதிகாரி அவாசி முகமது தெரிவித்தார். மற்ற சாலை பயணர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தெலங்கானாவின் முக்கிய உள்கட்டமைப்பு மற்றும் அடையாளமான பாலத்தின் பாதுகாப்பு மற்றும் ஆயுட்காலம் பாதிக்கப்படா இருப்பதை உறுதி செய்யவும் அதிக சுமை கொண்ட வாகனங்களால் கட்டமைப்பு சேதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்கவும் இந்த நடவடிக்கை முக்கியமாகும் என அவாஸ் குறிப்பிட்டார். அமெரிக்க வான்படை ஜெட்டிலிருந்து தப்பித்த ஜெட் ப்ளூ விமானம்
வானில் மயிரிழையில் தவிர்க்கப்பட்ட பெரும் விபத்து. நியூயார்க்கிற்கு சென்று கொண்டிருந்த ஜெட் ப்ளூ விமானம் வெனிசுலாவை கடற்கரைக்கு அருகில் பறந்து கொண்டிருந்த போது அமெரிக்க வான்படை ஜெட்டுடன் மோதல் அபாய நிலை ஏற்பட்டது. அச்சமயத்தில் தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் வான் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. கியூரகாவிலிருந்து புறப்பட்ட ஜெட் ப்ளூ விமானம் கடற்கரைக்கு அருகில் பறந்து கொண்டிருந்த போது ஒரு அமெரிக்க வான்படை ஜெட் திடீரென அதே உயரத்தில் மிகவும் அருகில் வந்துள்ளது. அந்த வான்படை ஜெட் தன்னை அடையாளம் காண உதவும் கருவியை இயக்காமல் இருந்ததாக ஜெட் ப்ளூ விமானி கூறினார். இதனால் இரு விமானங்களும் வானில் மோதும் அளவுக்கு நெருக்கமாக சென்றதாக அவர் தெரிவித்தார். பின்னர் அந்த வான்படை ஜெட் வெனிசுலாவின் வான்வெளிக்குள் பறந்து சென்றதாக கூறப்படுகிறது. ஜெட் ப்ளூ நிறுவனம் பயணிகளின் பாதுகாப்பே முதன்மை எனவும் இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்து விசாரணையில் ஒத்துழைப்பதாகவும் தெரிவித்துள்ளது.